சாக்ரட்டிஸ் யார் தெரியுமா? கிமு 420 ஆண்டில் கிரேக்க நாட்டின் தலைநகரான ஏதென்ஸ் நகரில் பிறந்தவர் சாக்ரட்டிஸ். இவர் தந்தை ஒரு சிற்பி, தாயார் மருத்துவச்சி. மூட நம்பிக்கையால் சூழப்பட்டிருந்த கிரேக்க மக்களிடம் காண்பதையும் கூறப்படுவதையும் ஏற்காமல் சிந்தனை செய்து பாருங்கள் என்று பகுத்தறிவை ஊற்றினார். அவருடைய பேச்சாற்றல் ஏதென்ஸ் நகர இளைஞர்களை கவனம் ஈர்த்தது. இதனால் பல மாணவர்கள் இவரிடம் கல்வி படிக்கச் சேர்ந்தனர். அதில் ஒருவர்தான் பின்னாளில் அறியப்பட்ட பெரும் புகழ்பெற்ற எழுத்தாளர், சமூக சிந்தனையாளரும் பிளேட்டோ. சாக்ரட்டிஸின் பகுத்தறிவு பிரச்சாரத்தை கண்டு அரசாங்க அதிகாரிகள் ஆத்திரம் அடைந்தனர். இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கினால் அது தங்களுக்கு ஆபத்தாக முடியும் என்று ஆட்சியாளர்கள் அஞ்சினர். அதனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? சாக்ரட்டிஸை உங்களுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என கூறி பார்த்தார்கள். ஆனால் அவர் போக்கை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இறுதியாக சாக்ரட்டிஸை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி, இவர் மக்களை குழப்புகிறார், மக்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்துகிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவருக்கு மரண தண்டனையே அந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்தது. ஒரு கோப்பையில் ஹெமலாக் என்கின்ற விஷம் கொடுக்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் முன் அவர் அதை கொஞ்சமும் அஞ்சாமல் விஷத்தை அருந்தி தரையில் சாய்ந்தார். அப்போது அவருக்கு வயது 70. அவர் ஏற்படுத்திய புரட்சியும் பகுத்தறிவும் அடித்தளமாக இன்று வரை அது விளங்குகிறது. சாக்ரட்டிஸ் ஒரு நல்ல குணம் வாய்ந்த, எவரையும் அன்பால் ஈர்த்து விடக்கூடிய குணம் படைத்தவர். ஒரு நாள் சாக்ரட்டிஸ் தன் வீட்டின் முன் நின்று பகுத்தறிவு கொள்கைகளை பற்றி ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மனைவி அவரை அழைத்தார். பேச்சில் மெய்மறந்து போயிருந்த சாக்ரட்டிஸுக்கு மனைவி அழைத்தது கேட்கவில்லை. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இறுதியில் சாக்ரட்டிஸின் மனைவி ஆத்திரம் அடைந்து தன் கணவரை கண்டபடி திட்டலாயினார். சாக்ரட்டிஸ் அப்போது பேச்சை நிறுத்தவில்லை. இதனால் அடக்க முடியாத கோபம் கொண்ட அவள் பாத்திரம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து அவர் தலையில் ஊற்றினார். இச்சம்பவத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சாக்ரட்டிஸ் திடுக்கிட்டார். எனினும் ஆத்திரம் கொள்ளவில்லை. தன் நண்பரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். இவ்வளவு நேரம் வானம் இடி இடித்தது, இப்போது மழை பொழிந்திருக்கிறது, அவ்வளவுதான் என்று அமைதியாக கூறி நகர்ந்தார்.